ராணி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு விருந்தினராக யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன வயசுல ஒரு ஷார்ட் பீரியட்ல குறுகிய காலத்துல அவ்வளோ கிக் பாக்ஸிங் மேட்சஸ் அட்டன் பண்ணி இன்டர்நேஷனல் மேட்ச் வரைக்கும் போய் தன்னோட கால் தடத்தை பதிச்ச நிவேதா ஸ்ரீனிவாசன் அவர்களை தான் இன்னைக்கு இந்த ஷோல வெல்கம் பண்ண போறோம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? என்னோட முதல் கேள்வி இந்த கிக் பாக்ஸிங் அப்படிங்கிற விஷயத்து மீதான ஆர்வம் உங்களுக்கு எந்த ஏஜ்ல எங்க ஸ்டார்ட் ஆச்சு மேம்? இந்த கொரோனா டைமில் இருக்கும் போது எனக்கு ஒரு 13 இயர்ஸ் இருக்கும், 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது. அப்போ செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கணும்னு எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன். எல்லாருமே தான் கராத்தே டேக்வாண்டோ எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் கிக் பாக்ஸிங்கில் சேர்த்து விட்டாங்க. நான் என் லைஃப்பில் ஒரு கிக் பாக்ஸரை பார்க்கணும்னு நினச்சா அவங்ககிட்ட கேட்கணும்னு வச்சுருந்த ஒரு கேள்வி இது ரிங்கில் நிற்கும் போது மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்கும்? அப்பார்ட் ஃப்ரம் நம்ம ஜெயிக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்கும், பட் அதை தவிர்த்து வேற என்ன விஷயம் மைண்டில் ஓடிட்டு இருக்கும்? மோஸ்ட்டாக அதை தான் ஓடிட்டு இருக்கோம், ஜெயிக்கணும் தான், வின் பண்ணிடணும். அதை தவிர மைண்ட் பிளாங்காக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. சில பேர் காம்போஸ் யோசிக்கணும்னு சொல்லுவாங்க, அது கூட சம்டைம்ஸ் யோசிக்கலாம். இல்லைன்னா எந்த தத்தாமி எந்த ரிங்கு கிடையாது, எந்த பாயிண்ட் பேஸ்ட் டிசிப்ளின். ஸோ அந்த மேட்டில் ஓடிட்டு இருக்கும் போது மைண்ட் பிளாங்காக இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஓகே, நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி 2020 தான் நான் கிக் பாக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லி. ஸோ அப்போது ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்ததுக்கும் இப்போ ஆஃப்டர் 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? என்னென்ன டிஃப்ரென்சியேஷன்ஸ் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்க? நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் 2020 ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு லெக்கு கிக்கே இடுப்புக்கு மேலே போகாது. இப்போ ஃபேஸ் வரைக்கும் அடிக்கலாம் ஈஸியாக. கிக்ஸ் தான் ஜாஸ்தியாக பண்ணுவேன், பஞ்சஸ் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த அளவுக்கு 3 இயர்ஸில் இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்னால் எல்லாம் என்னோட கோச்சஸ்க்கு தான் தேங்க்யூ சொல்லணும். இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இவ்வளோ மேட்சஸ் வார்ன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் நிறையா ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க, நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எப்படி மேட்சுக்கு முன்னாடி தயார்படுத்திப்பீங்க? இப்போ நான் 3 இயர்ஸ் தான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன்னு சொன்னாலும் நான் ட்ரெயின் பண்ணுற டியூரேஷன் 3 இயர்ஸில் ஈக்குவலன்ட் டு 5-6 இயர்ஸ். ஏன்னா நான் ஒரே நாளில் 3 செஷன்ஸ் போடுவேன். இப்போ மேட்சஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 8 hours a day ட்ரெயின் பண்ணுவேன். மேட்சஸ் இல்லைன்னா டெய்லி 2 a day ட்ரெயின் பண்ணுவேன். இப்போ இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லாம் போகிறேன்னா மார்னிங் 6 to 8 ட்ரைனிங் இருக்கும். அதில் ரன்னிங் அப்படியே இன்க்ளூட் பண்ணிடுவோம், ஒரு 45 minutes ஆகுது. அதுக்கப்புறம் மதியானம் திருப்பி ட்ரைனிங் இருக்கும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் தான் டெக்னிக்ஸ் அதெல்லாம் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒரு கிக் பாக்ஸரோட ஃபுட் ரொட்டீன் எந்த மாதிரி மேம் இருக்கும்? நீங்கள் எந்த மாதிரி? நிறையா ப்ரோட்டீன் எடுக்கணும். நான் என்னோட வெயிட் கேட்டகரியில் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் சாப்பிடணும். ப்ரோட்டீன் தான் ஜாஸ்தியாக எடுக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த ஜெயிச்சிருப்பீங்கல்ல, ஸோ அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆக்சுவலி தோத்துட்டேன். ஓகே, அந்த லூஸ் பண்ணதுலேருந்து தான் எனக்கு வின் பண்ணணும்னு அந்த ஆர்வமே வந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் மேட்சே வின் பண்ணியிருந்தேன்னா இதெல்லாம் சப்ப மேட்ரு, இது ஈஸியாக இருக்குது, இதெல்லாம் இது பண்ணி என்ன ப்ரோஜனம்னு ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் பிரான்ஸ் எடுத்தேன். அது ஒரு ஓப்பன் ஸ்டேட் மேட்ச் மாதிரி வச்சாங்க ஆவடியில். அந்த மேட்ச் எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம். என்னோட எல்லா மேட்சஸும் எனக்கு ஞாபகம் இருக்கும், அப்படியே நேற்று நடந்த மாதிரியே இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் ஏதோ ஒரு 1 or 2 points தான் லூஸ் பண்ணேன், ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஸோ அந்த பிரான்ஸ் வந்துருச்சு. அதுலேருந்து இந்த பிரான்ஸ் கோல்டு ஆக்கணும் தான் அடுத்த மேட்ச்க்குலாம் ட்ரெயின் பண்ணி அடுத்த டிஸ்ட்ரிக்ட்லேயே கோல்டு எடுத்துட்டேன். ஓகே, அது அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? அப்போ அந்த தோத்த மொமெண்ட் இல்லை, ஜெயிச்ச மொமெண்ட் மாசா இருந்துச்சு. அது ஜெயிக்கும் போது இதுதான் என்னோட அடையாளம்னு வந்துருச்சு. அப்போ அந்த நாள் ஃபுல்லாவே நான் என்னோட ட்ராக் சூட்டை கட்டவே இல்லை. அந்த இடம் அப்படியே ரொம்ப ஹாட்டா இருக்கும், புழுங்கும். ஆனா நான் என் ட்ராக் சூட் போட்டு தான் உட்காந்துட்டு இருந்தேன். எங்க அம்மா கூட கேட்டாங்க, ட்ராக் சூட்டு தான் கட்டி கொஞ்ச நேரம் உட்காந்து. இல்லை, இதுதான் என்னோட அடையாளம், நான் கட்ட மாட்டேன். இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க அம்மாவை பத்தி. ஸோ என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டினே அதுதான். வீட்டில் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்காங்க, உங்களை எவ்வளோ புஷ் பண்றாங்கன்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்க வீட்டில் ரொம்ப சப்போர்ட்டிவ். எங்க அம்மா சப்போர்ட் இல்லாம இது சுத்தமா பண்ண முடியாது. நான் போற மேட்சஸ்க்கு அவங்க கூட வந்துருவாங்க, நான் தனியா போவே மாட்டேன். அதனால அதுவே ஒரு பெரிய மாரல் சப்போர்ட். ப்ளஸ் எங்கள் ஃபெடரேஷன், இந்த வாக்கோ ஃபெடரேஷனில் எங்கள் அம்மா ஃபிசியோதெரபிஸ்ட், மெடிக்கல் கமிட்டி மெம்பராக இருக்காங்க. ஸோ பக்காவாக என் கூட வந்துடுவாங்க. எனக்கு ஏதாவது இன்ஜுரி அந்த மாதிரி ஆச்சுன்னா கூட அவங்க பார்த்துப்பாங்க. அண்ட் ட்ரைனிங்க்கெலாம் போகும்போது ஃபஸ்ட்டு எங்கள் கிளாஸ் அண்ணா நகரில் இருந்துச்சு. அங்கே வரைக்கும் காலையில் 6 மணிக்கு எங்கள் அம்மா என் கூட ஏஞ்சி என்னை பைக்கில் கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி கூட்டிகிட்டு வருவாங்க. நான் கிளாஸ் பண்ணுற அந்த இடத்துல
அந்த ஃபியூ ஹவர்ஸ் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் மேட்சஸ்ல உங்களுக்கு எதுவும் இன்ஜுரிஸ்லாம் ஆயிருக்கா மேம்? இல்லை, ஆனதில்லை. ஓகே, பட் அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக தான் இருக்கணும். ஸோ உங்கள் கோச் வந்து உங்களுக்கு கொடுத்த ஒரு அட்வைஸ் என்னது மேம்? நான் இப்போ வர ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அந்த அட்வைஸ்னா எதை சொல்லுவீங்க? எனக்கு நிறைய கோச்சஸ் இருக்காங்க. ஏன்னா நான் இன்டர்நேஷ்னல் மேட்ச்ஸ்க்குலாம் போகிறனால டிஃப்ரெண்ட் ஏரியாவில் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன்னு அதுக்கேற்ற மாதிரி கோச்சஸ் இருப்பாங்க. அதுலேருந்து ஒரு கோச் வந்து அவர் வந்து ஆர்மி பாக்ஸர். அந்த கோச் வந்து என்ன சொன்னாருன்னா, ஒரு கண்ணு கிக் பாக்ஸிங்னா இன்னொரு கண்ணு படிப்பு இருக்கணும்னு. ஸோ நீ கிக் பாக்ஸிங்கில் பெரிய ஆளாக ஆனால் கூட படிப்பை விட்டுறக்கூடாது, படிச்சுட்டே தான் இருக்கணும்னு சொன்னார். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க ஃபேமிலி சைடு வந்து பயங்கரமான சப்போர்ட் அம்மா எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் வந்து ஸ்கூலில் ஸ்டாஃப்ஸு, உங்களோட கூட படிக்கிறவங்க, கிளாஸ்மேட்ஸ், இவங்களோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்கும் உங்களோட சாம்பியனாக பார்க்கும்போது? ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து எப்பவுமே எல்லாரும் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. என் ஸ்கூல்லலாம் வந்து நான் ஸ்கூலுக்கே அவ்வளோவா போக மாட்டேன், ஃபுல்லாக மேட்சஸில் தானே இருப்பேன். அதனால் நான் திருப்பி வரும்போது சில பேர் வந்து நீ என்ன பண்ணேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ ஏதாவது ஒன்று பண்ணிட்டே தானே இருப்பேன், இப்போ கூட ஏதாவது பண்ணியிருப்பேன், நான் இப்போவே கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஓகே, டீச்சர்ஸ்லாம் எந்த அளவு சப்போர்ட் பண்ணுவாங்க? டீச்சர்ஸ்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவ். இந்த நோட்ஸ்லாம் உட்காந்து எழுதுலாம் சொல்ல மாட்டாங்க, ஜெராக்ஸ் எடுத்துக்கோ, ஏன்னா நான் படித்த எக்ஸாமில் மார்க் எடுத்துருவேன். அதை எடுத்துறதுனால ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. எனக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் வேணும், ஏதாவது டாபிக் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா எப்போ வேணாலும் வந்து கேளுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓவராலாக இது வரைக்கும் எத்தனை மேட்சஸ் மேம் நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க? எத்தனை மேட்சஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க? நான் இந்த ரீசெண்டாக போனது கவுண்ட் பண்ணல. எனக்கு ஒரு நேஷ்னல்ஸில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 8 ஃபைட்ஸ் வரும். போன நேஷ்னல்லாம் எனக்கு 10 ஃபைட்ஸ் வந்துச்சு. அண்ட் இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் கூட ஒரு 4-5 ஃபைட்ஸ் வரும். அதெல்லாம் சேர்த்து கவுண்ட் பண்ணால் நான் லாஸ்ட் டைம் கவுண்ட் பண்ணும்போது 39 வின்ஸ் அண்ட் 8 லாஸஸ் வந்துச்சு. ஓகே, உங்களை பற்றி நீங்களே ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண மொமெண்ட் எது? இப்போ வர ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற விஷயம்னா என்ன சொல்லுவீங்க மேம்? நான் என்னோட போன நேஷ்னல்ஸ் ஜார்க்கண்ட் ராஞ்சியில் நடந்துச்சு. அங்கே வந்து என்னை 2 வெயிட் கேட்டகரியில் போட்டிருந்தாங்க. என்னோட வெயிட் 45 kgsலையும் போட்டிருந்தாங்க, 50 kgsலையும் போட்டிருந்தாங்க, அப்புறம் 2 டிசிப்ளினில் வேறு போட்டிருந்தாங்க. ஸோ மொத்தமாக 3 கேட்டகரியில் ஆடினேன். அது வந்து அவங்க ஷெட்யூல் ப்ராப்பராக இல்லாதனால என்னோட எல்லா ஃபைட்ஸும் ஒரே நாளில் வந்துடுச்சு. ஸோ காலையிலேருந்து நைட் வரைக்கும் அந்த இடத்துல தான் இருந்தேன். இந்த மேட்ச்சில் நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த மேட்ச்லேருந்து என்னோட பேரை கூப்பிட்டாங்க. அது கூட எங்கள் அம்மா தான் போய் அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கா, ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுங்கன்னு அந்த கேட்டகரியை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த டைமில் எனக்கு வந்து ஒரே நாளில் 11 ஃபைட்ஸ் வந்துச்சு. அந்த 11 ஃபைட்ஸும் நான் நின்று அடிச்சுட்டு 2 கோல்டு 1 பிரான்ஸ் வெயிட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த இது நினச்சாலே எனக்கு ப்ரௌடாக இருந்துச்சு. நான் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நான் நல்லா பண்ணியிருக்கேன்லம்மான்னு கேட்டேன். எங்கள் அம்மா ஆமாம் இந்த வாட்டி நல்லா பண்ணேன்னு சொன்னாங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ டேக்கு வந்து 11 மேட்சஸ்லாம் வந்து போகணும். எங்கே இருந்து அந்த எனர்ஜி ஸ்டெமினாலாம் வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க? தெரியல, நான் வந்து சாப்பிடவே கூட இல்லை. மேட்சுக்கு முன்னாடி சாப்பிட்டா வாந்தி வரும். அதனால ஒரு நாள் ஃபுல்லாக மேட்சஸ் இருந்ததுனால ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்டேன். நான் ஃபைனல் போதெல்லாம் வந்து படுத்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வந்து கேட்டாங்க பண்ணுவியா மேட்ச்ன்னு. எனக்கு முன்னாடி தான் ஒருத்தவங்களை வந்து ஸ்ட்ரெச்சரில் தூக்கின்னு போனாங்க. அம்மா அடுத்து நான் தான் அது நான் சொன்னேன். ஆனால் எப்படியோ நின்று ஃபைட் பண்ணிட்டேன், எல்லாம் வில் பவர் தான். ஓகே, ஸோ இவ்வளோ மேட்சஸ் வந்து நீங்கள் போயிருக்கீங்க இல்லையா? ஸோ வாட்ஸ் த ஒன் மேட்ச் தட் உங்களுக்கு வந்து ரொம்ப மெமரபுளாக? எல்லா மேட்சுமே நான் ஞாபகம் வச்சுருப்பேன், நான் அட்டன் பண்ண மேட்ச்லாம் நீங்கள் சொன்னீங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் லைக் ஒரு மேட்ச், இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் வந்து எனக்கு ரொம்ப மெமரபுள் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? என்னோட எல்லா மேட்சஸும் எனக்கு நேற்று நடந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப மெமரபிள் ஆனதுன்னா வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போகும்போது வின் பண்ணல. அது ஆல்மோஸ்ட் சில டிஃப்ரென்ஸில் தான் வந்து தோத்துட்டேன். ஸோ அந்த மேட்ச் வந்து எனக்கு 2 மேட்சும் சேம் பர்சன் கூட தான் வந்துச்சு. அதனால் இந்த வாட்டி ஆல்ரெடி தோத்துட்டேனே, இந்த வாட்டியாவது வின் பண்ணணும்னு அந்த மாதிரி அந்த டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனாக இருந்துச்சு. ஸோ மேபி அது மறக்காமல் இருக்கலாம். ஓகே, இப்போது நீங்கள் மேட்ச் போயிருப்பீங்க இல்லையா வேறு வேறு ஸ்டேட்ஸ், கண்ட்ரிஸ்க்கெலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்களே பார்த்து ஷாக்கான இல்லை உங்களுக்கு டஃப் கொடுத்த ஒரு பர்சன்னா அது யாரை சொல்லுவீங்க? நான் வந்து 22ல் வந்து டர்க்கிஷ் வேர்ல்ட் கப் பண்ணேன். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு. அங்கே வந்து ஒரு டிசிப்ளினில் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. ஏன்னா இன்னொரு டிசிப்ளினில் வந்து கிரீஸ்லேருந்து ஒரு ஆப்போனன்ட் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரே லெக்கில் தான் ஆடினாங்க, அந்த ஒரு லெக்லேயே முடிச்சுட்டாங்க.
அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு மேட்ச். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபைட் ஸ்டைலை பார்க்குறேன். ஸோ அதுதான் இருக்கிறது டிஃபிகல்ட்டான மேட்ச். ஓகே, நிறையா மேட்சஸ் போயிருக்கீங்க. ஸோ மேட்சஸ் தவிர்த்து வேற என்னென்ன விஷயங்களுக்குலாம் லைஃப்பில் வந்து பயந்துருக்கீங்கன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்படி பயந்துருந்தா அது என்னென்ன விஷயங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன். வேற ஏதாவதுனா எக்ஸாம்ஸ் போது லைட்டாக பயப்படுவேன். ஓகே. மற்றபடி பயப்பட மாட்டேன். ஃபுல்லாக மேட்ச் ஃபியர் தான் இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க பேசும்போது லைக் இந்த மாதிரி வந்து என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவ், என் ஃபேமிலி மாதிரியே என்னை வந்து நோட்ஸ் எழுது அது இதுன்னு சொல்லிலாம் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எப்படி வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுன்ற விஷயம் எப்படி பண்ணுறீங்க? கிக் பாக்ஸிங்கும் ஒரு பக்கம் ட்ரைனிங் போயிட்டு மேட்சஸ் போயிட்டு அட் த சேம் டைம் வந்து படிக்கிறதும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அது எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு வந்து ஸ்டடீஸ் ஈஸியாக வந்துருச்சு. அதனால அது மட்டும் போர் அடிக்குதுன்னு தான் வந்து நான் ஸ்போர்ட்ஸ் பக்கமாக போனேன். ஸோ மேனேஜ் பண்ணிடுவேன், ஈஸி தான். படிக்கிறது நான் கிளாஸில் ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ணிடுவேன். அதனால கிளாஸ்க்கு நான் எப்போ கிளாஸுக்கு போகிறேனோ அப்போ ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். கிளாஸ் போகாத டைம்லலாம் வந்து வீட்டிலேயே ஏதாவது படிச்சுப்பேன். ப்ளஸ் எங்கள் வீட்டில் ஃபுல்லாக நான் சார்ட்ஸ்லாம் மாட்டி வச்சுருப்பேன். ஸோ நான் பார்க்குறதே வந்து பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அது ஹெட்டில் போயிட்டே தான் இருக்கும். நல்லா அதுக்கு அப்படியே பேலன்ஸ் பண்ணிடுவேன். இந்த ஒரு கேள்வி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் வந்து வாட்ஸ் த ஒன் கோட் தட் யூ ஆர் கோயிங் டு ஃபாலோ? என் லைஃப் ஃபுல்லாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன் இந்த ஒரு கோட்டை அப்படின்னா அது என்ன கோட்டாக இருக்கும்? கொஸ்டின் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அந்த மாதிரி ஒரு கோட்னா எங்கள் கோச் சொன்னதான் நினைக்கிறேன். ஒரு கண்ணு ஸ்போர்ட்ஸ்னா இன்னொரு கண் வந்து படிப்பு. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துகிட்டு போகணும். அவர் சொன்னதில் தான் வந்து எனக்கு படிப்பும் விட்டுறக்கூடாது, ஸ்போர்ட்ஸும் விட்டுறக்கூடாது, ரெண்டுத்துமே வந்து பக்காவாக வச்சுக்கணும்னு அதில் தான் இந்த பேலன்ஸ் பண்ணணுன்னே எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு. ஸோ யாராக இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் பீப்புளும் வந்து படிக்கணும், படிக்கிறவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணால் உடம்புக்கு நல்லது. ஸோ அந்த கோட் தான். ஓகே, இப்போ வந்து ஒரு கிக் பாக்ஸராக நீங்கள் வந்து ஒரு சாம்பியனாக இருந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ வாட் இஃப்ன்ற மாதிரி தான் அந்த கொஷின் இருக்கும். வாட் இஃப் நீங்கள் வந்து கிக் பாக்ஸிங்குள்ளே வரல அப்படின்னா வாட்ஸ் யுவர் கோல்? என்னவா இருந்திருக்கும் அடுத்து? படிப்பு, ஃபுல்லாக படிப்பில் தான் போயிருக்கும். ஓகே, நான் சின்ன வயசுலேருந்தே நிறையா படிப்பேன். இந்த ஸ்பெல் பி அதுக்கெல்லாம் வந்து போயிருக்கேன். அண்ட் ஒலிம்பியாட்ஸ் சம்டைம்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக படிப்பில் தான் போயிருக்கோம். எனக்கு வந்து மெடிசன் பண்ணணும், டாக்டர் ஆகணும்னு ஆசை. எங்கள் தாத்தா வந்து டாக்டர். ஸோ அவரை பார்த்து லைட்டாக இன்ஸ்பிரேஷன். எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே டாக்டர்ஸ் தான். ஸோ அப்படியே அதே பாத்வேல தான் போயிருப்பேன். இப்போ கூட அந்த பாத்வே தான், ஆனால் ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் ஆடடாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வந்து உங்கள் தாத்தா வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேமிலி ஃபுல்லாகவே டாக்டர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் மட்டும் கிக் பாக்ஸிங் சைட் போகும்போது வந்து அம்மா சொன்னீங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு, பட் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ் சைடில் என்ன சொல்கிறாங்க? பார்க்குறவங்களா கேட்பாங்க, அதான் கிக் பாக்ஸிங் பண்ணுறியே, எதுக்கு மெடிசன், நீயே அடிச்சுட்டு நீயே ட்ரீட் பண்ண போறியான்னு கேட்பாங்க. எனக்கு வந்து அப்படி இல்லை, அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இது. ஸோ கிக் பாக்ஸிங்கும் பண்ணணும், மெடிசனும் பண்ணணும். அதை நான் ஒன்றும் சேர்த்துலாம் ஒன்றும் பண்ணல. இது ஒரு பக்கத்தில் போகுது, இது ஒரு பக்கத்தில் போகுது. ஸோ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணால் போதும். அது அன்பேலன்ஸ் ஆகும் போது தான் பிரச்சனை ஆகும். நான் பேலன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு இன்னும் ப்ராப்ளம். ஓகே, இப்போ வந்து உங்களை மாதிரியே வந்து கிக் பாக்ஸிங் கற்றுக்கணும், அதில் வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக சொல்லணும் அப்படின்னா இந்தந்த விஷயங்கள் பண்ணணும், இந்தந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? ஒழுங்கான ஒரு ட்ரைனிங் ரெஜிம் ஃபாலோ பண்ணணும். அண்ட் டயட் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் டிசிப்ளின். இப்போ சில டைம்ஸ்லாம் வந்து நான் காலையில் ஏஞ்சிக்கும் போது கிளாஸ் போவேணாம், அப்படி படுத்து தூங்கிடலான்னு இருக்கும். இருந்தாலும் அதை புஷ் பண்ணி கிளாஸுக்கு போகணும். டெய்லி வந்து மோட்டிவேஷனாக இருக்காது. ஆனால் நம்ம டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணால் ஈஸியாக ஷார்ட் டைம்லேயே வந்துடலாம். ஓகே, உங்களோட ஃப்யூச்சர் கோல்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னோட ஃப்யூச்சர் வந்து இப்போ கிக் பாக்ஸிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணணும். இப்போ இந்த வருஷம் கூட நான் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போகிறேன். இதில் வின் பண்ணிட்டேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதை அப்படியே தாக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும். லைக் நெக்ஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்லேயும் நான் தான் வின் பண்ணுவேன். இப்போ நான் 3 times நேஷனல் கோல்டு மெடலிஸ்ட். அந்த மாதிரி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்லேயும் நான் வந்து வின் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் படிப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு மெடிசன் பண்ணணும். MBBS முடிச்சுட்டு ஸ்போர்ட்ஸ் மெடிசன்குள்ளே போயிடணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டீமுக்கு வந்து நான் டாக்டராக போயிடலாம். இப்போ இவ்வளோ மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக கோஆப்ரேட்டிவாக இருந்தவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து
என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் என்னோட அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ். அவங்க எல்லாமே கிக் பாக்ஸிங்குள்ளேயே என்னால் போயிருக்க முடியாது. அதுக்கப்புறம் என்னோட கோச்சஸ் தான். டாக்டர் சி சுரேஷ் பாபு, அவர் தான் தமிழ்நாடு கிக் பாக்ஸிங்கோட ஃபெடரேஷனோடைய ஹெட். ஸோ அவர் இல்லாமல் ஃபர்ஸ்ட்லலாம் என்னை கைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அவர் கைட் பண்ணதுல தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட அகாடமி கோச்சஸ் விக்னேஷ், விக்கி கோச், அதுக்கப்புறம் அவரோட பிரதர் சந்துரு கோச், இவங்க இந்த ஆர்மி பாக்ஸர் வினோத் கோச் அண்ட் இர்ஃபான் கோச், இவங்க இந்த இருக்கிற அருண் கோச் கூட, அவர் தான் எனக்கு மெடிடேஷன்லாம் கற்றுக் கொடுத்தாரு. ஸோ இந்த எல்லா கோச்சஸோட ஹெல்ப் இல்லாமல் என்னால் இன்டர்நேஷ்னல் லெவல், நேஷ்னல் லெவல்லே போயிருக்க முடியாது. அவங்க இருக்கிறனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ இவ்வளோ மேட்சஸ் வந்து நீங்கள் வின் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோச்சஸ் இவங்களோட சைட்லலாம் இருந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? 22ல் வந்து கொல்கத்தா நேஷ்னல்ஸ் ஜூனியர்ஸ்க்கு நடந்துச்சு. அதுக்கப்புறம் சென்னை நேஷ்னல் சீனியர்ஸ்க்கு நடந்துச்சு. இந்த 2 நேஷ்னல்ஸ்க்கும் சேர்த்து எங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து கேஷ் ப்ரைஸ் அவார்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 54 கிக் பாக்ஸர்ஸ்க்கு மொத்தமாக 1,36,00,000 அவார்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து என்னோட கேட்டகரி நான் வின் பண்ண கோல்டு மெடலுக்கு வந்து 3 lakhs வந்துச்சு. எங்கள் ஸ்போர்ட் கூட மற்ற நிறையா ஸ்போர்ட்ஸும் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இவ்வளோ நேரம் வந்து நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் உங்கள் நேரத்தை செலவிட்டு எனக்கும் நேயர்களுக்கும் அழகாக பதில் அளிச்சிங்க. ஸோ வந்து நீங்கள் இன்னும் நிறைய ஹைட்ஸ் வந்து ரீச் பண்ணணும்னு சொல்லி எங்கள் சைடில் ராணி டீம் சார்பாக நாங்கள் வாழ்த்திக்கிறோம் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.